சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சிந்துவை இடிக்கிற மாதிரி கார் எடுத்துட்டு வந்து ஸ்னேகா நிறுத்துறாங்க. உடனே சிந்து வந்து கோபப்பட்டு உங்க கண்ணு எங்க இருக்கு, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்னேகா அங்க இறங்கி வராங்க. இங்க பார், நான் உன்னை கிட்டத்தட்ட ஏத்திருப்பேன், உயிர் பயம் என்னன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இப்ப நீ வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருப்ப போலியேன்னு சொல்லிட்டுலாம் ஸ்னேகா பேசுறாங்க. இது எதுக்குமே சிந்து பதில் சொல்லாம அமைதியா தான் இருக்காங்க. உடனே ஸ்னேகா, சிவாவை கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்டு இருக்கல, அது மட்டும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது, என் உயிர் போனாலும் போகுமே தவிர சிவாவை உனக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சிரிக்கிறாங்க நம்ம சிந்து. என்னடி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்ன பார்த்து ஏண்டி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்னேகா கேக்குறாங்க. உடனே சிந்து வந்து, என்னுடைய டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவங்களுடைய மனைவியை ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கான கோபத்தோட வெளிப்பாடு தான் உனக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய சுயரூபத்தை நான் அவங்க கிட்ட நிரூபிக்கணுன்ற அவசியமே கிடையாது, அவங்களுக்காகவே அது என்ன ஏதுன்றது புரிஞ்சுக்கிடுச்சு. இனி அவர் நல்லது எது கெட்டது எதுன்றத அவர் முடிவு பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே தேனாவட்டா பேசிட்டு போறாங்க. ஒழுங்கு மரியாதையை என் சிவாவை எனக்கு விட்டு கொடுத்துட்டு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா, பதவி வேணுமா, சொத்து வேணுமா, எதுனாலும் கொடுக்குறேன், ஆனா என் சிவா இல்லாம என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சிந்து கிட்ட கேக்குறாங்க. இதுக்கு சிந்துவோட தரமான பதிலடி என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.